தேன் தமிழ் ஓசை அனுசரணையில் அருள் ஒளி வழங்கும் ஞாயிறு சிறப்பு நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். பொதுக்காலம் 7ஆம் ஞாயிறு. மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. இருபத்தேழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு நாடு திரும்பிய விடுதலை போராளி நெல்சன் மண்டேலா பொதுத் தேர்தலை சந்தித்து 1994ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தனது 77வது வயதில் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின தலைவரானார். நாட்டின் அரசு தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு செய்தியாளர் ஒருவர் அவரிடம் மிக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பினார். மண்டேலா அவர்களே, தற்போது ஆட்சி உங்கள் கைக்கு வந்துள்ளது. கருப்பின மக்களை ஒடுக்கி உங்களை சிறையில் தள்ளி கொடுமையாய் வதைத்த வெள்ளையர்களை பழிதீர்ப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு மண்டேலா, அப்படிப்பட்ட பகைமை உணர்வு கொண்ட மனநிலை என்னிடம் இல்லை. நான் இப்போது விரும்புவதெல்லாம் கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒன்றாக கரம் கோர்த்து உடன்பிறந்த உறவில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான். இவ்வொன்றிப்பை வளர்க்கும் விதமாகவே நான் ஆட்சி செய்ய விழைகிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 7ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களும் பகைமையை போக்கவும் மன்னிப்பை வளர்க்கவும் நம்மை அழைக்கின்றன. முதல் வாசகத்தில் தன் மீது பகைமை காட்டிய மன்னர் சவுலை மன்னித்து ஏற்கும் தாவீதின் உயர்ந்த மனதை பார்க்கின்றோம். உண்மையில் சவுல் தாவீதின் கரங்களிலிருந்து தப்பிப்பது இது 2வது முறை. முதல் முறை தாவீதை கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் 3000 பேருடன் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார் மன்னர். அப்போது அங்கிருந்த ஒரு குகைக்குள் இயற்கை கடன் கழிப்பதற்காக உள்ளே நுழைந்தார் சவுல். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்குச் செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்று கூறி சவுலை பழிவாங்குமாறு அவரது ஆள்கள் அவரை வற்புறுத்திய போது அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்று கூறினாரே தவிர அவர் சவுலுக்கு எத்தீங்கும் செய்யவில்லை. ஆனால் குகையை விட்டு வெளியே வந்ததும் தாவீதின் வார்த்தைகளாலேயே இதை அறியும் சவுல் தன் தவறுக்காக மிகவும் மனம் வருந்தினார். ஆனாலும் தீயாவியினால் ஆட்கொள்ளப்பட்ட சவுல் மீண்டும் தாவீதை கொல்ல தேடும் பகுதிதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கிலா குன்றில் இடம்பெறுகிறது. இதில் சவுல் தாவீதின் கரங்களில் 2ஆம் முறையாக வசமாக சிக்கிக் கொள்கிறார். அப்போது உடனிருக்கும் அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்கிறான். ஆனால் முதல் முறை சொன்னது போலவே, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுக்கின்றார். தாவீதின் இந்த செயல் உண்மையிலேயே நம் அனைவரின் மனங்களையும் வருடுகின்றது. சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே அதனை சாதகமாக்கிக் கொண்டு எதிரிகளை பழிதீர்க்கும் எத்தனையோ பேர் மத்தியிலே தாவீது எவ்வளவு நல்மனதுடன் செயல்படுகிறார் பாருங்கள். பகைவர்களையும் மன்னிக்கும் இந்த அழகிய குணம் தாவீது கடவுள் மீது கொண்டிருந்த பேரன்பினாலும் இறையச்சத்தினாலும் பிறக்கின்றது என்பதை புரிந்து கொள்வோம். இது மட்டுமன்றி சவுல் தாவீதை கொல்ல தேடிய வேளையில் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்ட போது அப்போரில் தோல்வியை தழுவிய சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார். சவுலின் இறப்பை தாவீது அறிந்தபோது அவர் கொக்கரித்து குதூகலிக்கவில்லை.
தனது பகைவனும் எதிரியுமான சவுல் ஒழிந்தான் என்று அவர் ஆடிப்பாடி ஆர்ப்பரிக்கவில்லை. மாறாக துன்பத்தில் துவள்கிறார், கண்ணீர் சிந்தி அழுகிறார். சவுலையும் அவருடைய மகன் யோனத்தானையும் குறித்து இரங்கற்பா ஒன்று இசைத்து தனக்கு ஆறுதல் தேடிக் கொள்கிறார் தாவீது. அன்பர்களே, மன்னிப்பது என்பது ஒரு மிக பெரும் ஆற்றல் மற்றும் தெய்வீக குணம். உண்மையை சொல்ல வேண்டுமாயின் மன்னிப்பு என்பது மிகப்பெரிய வார்த்தையல்ல, ஆனால் அதை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் மிகப்பெரிய மனது தேவைப்படுகிறது. உண்மையாக மன்னிப்பது 7 படிநிலைகளை கொண்டுள்ளதாக ஜான் நிக்ரோனி என்பவர் எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, தான் குறிப்பிட்ட ஒரு நபரால் காயம்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக, அந்த காயம் தன்னை எப்படி பாதித்துள்ளது என்பதை எண்ணி பார்ப்பது. மூன்றாவதாக, காயம் ஏற்படுத்தப்பட்ட சூழலை மாற்ற இயலாது என்பதை ஏற்றுக்கொள்வது. நான்காவதாக, தன்னை காயப்படுத்திய நபரை மன்னிப்பதா வேண்டாமா என்று உறுதியாக முடிவெடுப்பது. ஐந்தாவது, காயத்தை ஏற்படுத்திய நபருக்கும் தனக்குமான உறவினை சரி செய்து கொள்வது. ஆறாவதாக, தான் மன்னிக்கப் போகும் செயல் தன்னைவிட சம்பந்தப்பட்ட நபருக்கு அதிக பயனளிக்கும் என்பதை கற்றுக்கொள்வது. ஏழாவதாக, காயம் ஏற்படுத்திய அந்த நபரை முழு மனதுடன் மன்னிப்பது. இந்த 7 படிநிலைகளையும் தாவீது சவுலை மன்னித்து ஏற்கும் செயல்களில் காண்கின்றோம். அன்பர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் பகைமையை நீக்கி மன்னிப்பில் வளர நம்மை அழைக்கின்றார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற இறைவார்த்தைதான் இன்றைய நற்செய்தியின் மையமாக, உயிர்நாடியாக அமைகின்றது. இதைத்தான் இயேசுவின் பொன்விதியாக மத்தேயு நற்செய்தியாளர் தருகிறார். ஆக, எவ்வித குறையும் காணாது என்னிடம் எல்லோரும் அன்பு கூற வேண்டும், எவ்வித எதிர்பார்ப்புமின்றி என்னை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நல்மனம் கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும், என்னை யாரும் தவறாக தீர்ப்பிடக்கூடாது என்றெல்லாம் யார் ஒருவர் கருதுகின்றாரோ அவர் முதலில் இவற்றை அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்பதே இதன் உண்மை பொருளாக அமைகின்றது. எவர் ஒருவர் பிறருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவரது உள்ளத்தில் முதலில் இரக்கம் பிறக்க வேண்டும். இரக்கமில்லாத மனங்களில் மன்னிப்பு பிறக்காது, மன்னிப்பு பிறக்காத மனங்களில் மனிதம் சிறக்காது. எனவேதான் தனது இறைத்தந்தையை எடுத்துக்காட்டி, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று நமக்கு படிப்பிக்கின்றார் இயேசு. மேலும், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்றும், நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றும் 2 முறை அவர் வலியுறுத்தி கூறுவதிலிருந்து மன்னிப்பின் மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உச்சகட்டமாக பகைவரை மன்னியுங்கள் என்று சொன்னது மட்டுமன்றி, தான் சிலுவையில் தொங்கிய போது, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறி அதனை செயலளவிலும் வாழ்ந்து காட்டினார் இயேசு. பிரியமானவர்களே, இயேசுவின் காலத்திற்கு பிறகு இன்று வரை கிறிஸ்தவர்களாகிய நாம் அவரது வழியில் பகைமை உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மன்னிப்பு என்ற உயர்ந்த இறையாட்சி விழுமியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் தான் கிறிஸ்தவம் இன்று வரை வீழ்ந்து விடாமல் வானளாவ உயர்ந்து நிற்கின்றது. ஆனால் அதை வீழ்த்த நினைத்தவர்கள்தாம் வீழ்ந்து போயிருக்கிறார்கள். மன்னித்தல் வழியாக பகைமையை போக்கும் இயேசுவின் வழி ஓர் அகிம்சை வழி. மேலும் பகைமையை பகைமையால் விரட்ட முடியாது, அதனை மன்னிப்பு என்ற அகிம்சையால் தான் விரட்ட முடியும் என்று தெளிவாக காட்டுகின்றார் இயேசு. எனவேதான் அவர் கைது செய்யப்படும் நிலையில் புனித பேதுரு உணர்ச்சி வசப்பட்டு மால்கூஸ் என்ற படைவீரரின் காதை வெட்டும்போது, உனது வாளை அதன் உரையில் திரும்பப் போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர் என்று எச்சரிக்கின்றார். மேலும் இயேசுவின் அகிம்சை வழியை அண்ணல் காந்தியடிகள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவரால் அகிம்சை வழியில் வெற்றி காண முடிந்தது. ஆகவே நமது அன்றாட வாழ்வில் மன்னிப்பு என்ற வார்த்தையை வாயால் உச்சரிப்பதை விட அதை செயலளவில் வாழ்ந்து காட்டுவதில்தான் அதிகமான சவால்கள் நிறைந்திருக்கின்றன. நம் தாய் திரு அவையில் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற இந்திய அருள் சகோதரி ராணி மரியாவின் கொடூர மரணமும்
அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தார் மேற்கொண்ட மன்னிப்பு முயற்சிகளும் நமக்கு அதனை குறித்த உயர்ந்த பாடத்தை கற்றுத்தருகின்றன. 1995 ஆண்டு மே மாதம் மத்திய பிரதேசத்திலுள்ள உதய்நகருக்கு பணியாற்ற வந்தார் சகோதரி ராணி மரியா. ஏழை எளிய மக்களுக்காகவும் குறிப்பாக பெண்களின் மேம்பாட்டிற்காகவும் அவர் அயராது உழைத்தார். அதிலும் சிறப்பாக அப்பகுதியிலுள்ள கந்துவட்டி கொடுமையை ஒழிக்கும் விதமாக அர்ப்பண மனதுடன் பணிபுரிந்து வந்தார். இதனால் கந்துவட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அனைவரும் பல்வேறு வழிகளில் அவருக்கு மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் விடுத்து வந்தனர். ஆனால் அவைகள் எதுவும் சகோதரி ராணி மரியாவை அசைக்க முடியவில்லை. துணிவுடன் தன் பணியை தொடர்ந்தார் அவர். 1995 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25 தேதியன்று கேரளா செல்வதற்காக ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் சகோதரி ராணி மரியா. அப்பேருந்தில் 50 பயணிகள் இருந்தனர். அவர்களோடு சமந்தர் சிங் என்ற கொலைஞனும் அச்சகோதரியின் அருகில் அமர்ந்திருந்தான். பேருந்து காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது சமந்தர் சிங் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சகோதரி ராணி மரியாவின் வயிற்றில் குத்தினான். உடனே பேருந்து நின்றதும் அனைவரும் அலறியடித்துக் கொண்டு ஓடிவிட்டனர். அதன் பிறகும் அவன் வெறி தீராதவனாய் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த சகோதரியை அப்பேருந்திலிருந்து வெளியே இழுத்து போட்டு மீண்டும் கத்தியால் குத்திக் கொன்றான். சகோதரி ராணி மரியாவின் உடலில் 52 முறை கத்தி குத்தப்பட்டிருந்ததாக உடற்கூறு ஆய்வு தெரிவித்தது. அதன் பிறகு கைது செய்யப்பட்ட சமந்தர் சிங்கிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அப்போது அதே சபையில் அருள் சகோதரியாக பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரி ராணி மரியாவின் தங்கை அருள் சகோதரி செல்மி பவுல் அவர்கள் சமந்தர் சிங்கை சிறையில் சென்று சந்தித்து அவருக்கு மன்னிப்பு அளித்து விடுதலை பெற்று தந்து அவரை கேரளாவில் உள்ள தனது பெற்றோரிடம் அழைத்துச் சென்றார். அவர்களும் தன் அன்பு மகளை கொன்ற அந்த கொலைஞனை இயேசுவின் வழியில் மன்னித்து தன் அன்பு மகனாக ஏற்றுக்கொண்டனர். மனமாற்றம் பெற்ற சமந்தர் சிங் தற்போது சகோதரி ராணி மரியாவின் கல்லறையில் அமர்ந்து கொண்டு அச்சகோதரியின் புனித வாழ்விற்கு சான்று பகிர்ந்து வருகின்றார். மன்னிப்பின் மகத்துவம் இதுதான். இது தீராத வழி நிறைந்த ஒன்றுதான் என்றாலும் இதுவே இறையாட்சிக்கான வழி என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பர்களே, மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் வாழ்க்கையில் நம்மை எவ்விதத்திலும் சிறுமைப்படுத்தப் போவதில்லை. இன்னும் எஞ்சியிருப்பது எத்தனை ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணித்துளிகள் என்பது நமக்கே தெரியாது. ஆகவே தாவீதைப் போல, நமது ஆண்டவர் இயேசுவைப் போல, ராணி மரியாவின் குடும்பத்தைப் போல பிறரை மனமுவந்து மன்னிக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்போம், மன்னிப்பு பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.